வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த 25 வருஷமா எப்படி இவால்வ் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணினேன். ஒன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வெல்த் கிரியேட்டர்ஸ் சர்வேன்னு ஒரு சர்வே ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. மோத்திலால் ஒஸ்வால் கம்பெனிக்காரங்க. அவங்களோட சேர்மன் ராம்தியூ அகர்வால் அவருடைய சில இன்டர்வியூஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் எப்படி இவால்வ் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி ரொம்ப விவரமாக அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் நடந்திருக்கு. சில கம்பெனிஸ் எல்லாம் உண்மையாகவே நல்லா முன்னேற்றமாகி நிறைய பேருக்கு ப்ராஃபிட் சம்பாரித்து கொடுத்துருக்கு. ரொம்ப ஆர்டினரியான சில மனிதர்களை கோடீஸ்வரனா ஆக்கியிருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டு. பட் அதே மாதிரி நிறைய கோடீஸ்வரர்களை நடுரோட்டிலும் வர வைத்திருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டு. அதனால எப்போ வந்து நம்ம சில சக்ஸஸை பற்றி பேசுகிறோமோ அப்போ தோல்விகளை சேர்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டையுமே பார்ப்பேன். சில கம்பெனி எப்படியெல்லாம் முன்னுக்கு வந்திருக்கு அப்படின்ற கம்பெனியை பற்றி மட்டும் நான் பேசுவேன். சில கம்பெனி அவ்வளோ வெற்றி அடையலை, அதை பற்றியெல்லாம் அதிகம் நான் பேச போகிறது கிடையாது. ரைட்டுங்களா? நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மைண்ட் பாக்லிங் டேட்டான்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டாலாம் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஃபிகர்ஸ் நம்ம பேச போகிற ஃபிகர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சர்வேல வந்து ரொம்ப கிளியராக வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்க. அதை பற்றியெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எல்லா ஃபிகரும் நான் உங்களுக்கு பரிமாற போகிறேன். இந்த கடந்த 25 ஆண்டுகளில் என்ன நடந்ததுன்றதை பற்றி நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா நிறைய பஸ்ட்ஸ் ஆயிருக்கு, நிறைய பூம்ஸ் ஆயிருக்கு. அதாவது ஏற்றம் இறக்கம் எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் இதை பார்த்தீங்கன்னா நடுவில் வாலட்டைலிட்டின்னு சொல்லுவாங்க. ஏற்றம் இறக்கம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய நடந்திருக்கு. டெய்லி பேசிஸில் ஆயிருக்கலாம், வீக்லி பேசிஸு, மந்த்லி பேசிஸ், இயர்லி பேசிஸ் நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரி பூம்ஸ் அண்ட் பஸ்ட்டு 2004 ஒரு டைம் ஆயிருக்கு, 2007 ஒரு டைம் ஆயிருக்கு, 2014 ஒரு டைம் நடந்திருக்கு, 2020 கரோனா டயத்தில் பயங்கரமாக வந்திருக்கு. ஆனால் நீங்கள் 25 வருஷ காலகட்டத்தில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்மூத்தன் ஆயிடுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்மூத்தனிங்னு சொல்லுவாங்க. ஓகே, கரோனாக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 44,000 இருந்தது. நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12-13,000 பக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் பயங்கரமாக இறங்கிருச்சு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 வரைக்கும் இறங்கிருச்சு 44லேருந்து. நிஃப்டி வந்து 13லேருந்து 9,000 ஆயிடுச்சு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் 7-8 மாதத்தில் கோவிடுக்கு முன்னாடி எந்த ரேஞ்சில் இருக்கோமோ அந்த ரேஞ்சுக்கு ஆல்ரெடி வந்துட்டோம். இன்ஃபேக்ட் அதையே கிராஸும் பண்ணிட்டோம். அதுதான் நம்மளோட ஷேர் மார்க்கெட்டோட ஒரு வலிமை என்று சொல்லலாம். நம்ம நிறைய பேர் நல்ல காசு பார்த்தாங்க, சில பேர் பயத்தில் பண்ண முடியல. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் கரெக்டான கம்பெனியில் நீங்கள் பைசா போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 3 மடங்கு ஆயிருக்கும் அந்த பணம். உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 900 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,300 வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் இறங்கியிருக்கு. அது வந்து ஓகே, அது இப்போ எழுத்துக்கு வந்திருக்கு, கொஞ்சமாக இறங்கியிருக்கு. இப்போ நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பணம், லட்சக்கணக்கான பணம் ஹெச்டிஎஃப்சி மாதிரி கம்பெனிஸில் லூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பிரமாதமான கம்பெனி. அது பார்த்தீங்கன்னா 1,700 வரைக்கும் வந்துடுச்சு, 1,600 ரூபாய்க்கு ஆயிடுச்சு. ஒரு நோஷனல் லாஸ். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்த பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் லாஸ் இருந்தது. ஆனால் அது 1,800 தொட்ட உடனே 1,820 பண்ணதுக்கப்புறம் இம்மிடியட்டாக 1000, 10,000, 12,000த்துக்காக விற்றுட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து திருப்பி 1,900 ஆயிடுச்சு. அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். என்ன நஷ்டத்தில் இவ்வளோ நாள் உக்காந்துட்டு இருந்தவன் ஒரு 12,000த்துக்கு விற்றான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஹெச்டிஎஃப்சியோட ஷேரை பார்த்தீங்கன்னா 2,500 வரைக்கும் போயிடுச்சு. அவன் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தான்னா லட்சம் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணான், 10,000, 12,000த்துக்காக விற்றுட்டான். அதாவது லாஸை வச்சுக்கிட்டு வருஷக்கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவன் ஒரு ப்ராஃபிட் வர ஆரம்பித்த உடனே வெயிட் பண்ணுற அளவுக்கு பொறுமை கிடையாது.
அதனால ஷேர் மார்க்கெட்டில் பொறுமை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பெரிய பிரச்சனை என்னன்னா எல்லாருமே இம்மிடியேட்டாக காசு சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. தப்பே கிடையாது. ஆனால் பொறுமைன்றது ரொம்ப அவசியம் ஷேர் மார்க்கெட்டில். இம்பல்ஸில் எந்த காரியமும் பண்ணக்கூடாது. அதுதான் ஷேர் மார்க்கெட்டோட ஒரு பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். கரெக்டுங்களா? இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சமாளிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுன்றது வந்து ஒரு பழமொழி ஷேர் மார்க்கெட்டில். எப்பவுமே ஒரு லாங் டேர்ம் வியூ இருக்கணும். அதாவது சின்ன ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகும்போது காசு பண்ணணும்னு நினைக்கிறவன் லாங் டேர்மில் காசே பண்ண முடியாது. எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிச்சாங்களோ அது ஃபுல்லாக ஒரே ஒரு டீலில் கோட்டை விட்டுருவாங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 8 மணி நேரம் கம்பெனிக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு இருக்கான், ரிசர்ச் பண்ணுறான், ஹோம்ஒர்க் பண்ணுறான், டியூ டெலிஜென்ஸ் பண்ணுறான். அந்த மாதிரி ஆளுங்க காசு பண்ண முடியும். ஓரளவுக்கு ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, கிராஃப்ஸ் அனலைஸ் பண்ணுறது இது தெரிஞ்சிருந்தாங்கன்னா யார் வேணால் பண்ணலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா நிறைய பேர் கார்பரேட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, காசு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க. கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நல்ல காசு பண்ணினான்ற மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தது கிடையாது, எஸ்பெஷலி இன்ட்ராடே ட்ரேடிங்கில். இதில் ஒரு சில அனாலிசிஸ் நான் சிலது பண்ணினேன். அந்த அனாலிசிஸ் என்னன்றது வந்து நான் நம்மளுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் இந்த 25 வருஷத்தில் நீங்கள் ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிறைய அதிர்ச்சிகளை கொடுத்துருக்கு. மக்கள் சொல்கிறாங்க நேரத்தை வந்து குறை சொல்கிறாங்க, டைம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம்ன்றது எப்பவுமே நல்ல கம்பெனிகளுக்கு டைம் எப்பவுமே நல்லாயிருக்கும். நல்ல சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 25 இயர்ஸ் நல்லா முன்னுக்கு வந்திருக்கு. உதாரணத்துக்கு இன்ஃபோசிஸ்ன்ற கம்பெனியை பாருங்க. நீங்கள் 1995 ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டு என்ன இந்த கொஸ்டின் கேட்டிருந்தா, அதாவது 25 வருஷத்துல நீ இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி எங்க பார்க்குற அப்படின்னு கேட்டிருந்தா யாருமே பதில் சொல்லியிருந்திருக்க முடியாது. இது ராம்தேவ் அகர்வாலே சொல்லியிருக்காரு. மைண்ட் பாக்லிங் டேட்டா அந்த கம்பெனி பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். 1995 வருஷத்தில் ஒரு 500 கம்பெனி, அதாவது இந்தியாவில் டாப் 500 கம்பெனிஸ், நிறைய கம்பெனி ஆயிரக்கணக்காக கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் அதில் ஒரு 500 கம்பெனி டாப் கிளாஸ் கம்பெனின்னு இருந்தது. எப்போ 1995. அதில் பார்த்தீங்கன்னா 100 கம்பெனி தான் ரியல் வெல்த் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. மற்ற 400 கம்பெனி காசு பண்ணி கொடுக்கல. அந்த கம்பெனி இல்லவே இல்லை. இன்னைக்கு ஃபுல்லாக அந்த கம்பெனியில் பணம் போட்டவங்க எல்லாம் முங்கிட்டாங்க. அதாவது 500ல் 400 கம்பெனி தான், 100 கம்பெனி தான் காசு பண்ணி கொடுத்துருக்கு. நான் பேசுறது என்னன்னா 1995 இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு ஹர்ஷத் மேத்தா டைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 1991 1992 நிறைய கொலாப்சஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் பணத்தை விட்டுருக்காங்க. அதுலேருந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க. 91 92 அப்படி இருந்தும் செபி வந்து புது புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் 1995 பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். அப்போ தான் இன்டர்நெட்டு அப்படின்ற விஷயமெல்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இன்டர்நெட்லாம் கிடையாது, எல்லாமே ஃபிசிக்கல் ஜாபர்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ன்றது வந்து அது வந்து க்ரோத் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியோட அடிமை. அதுதான் நம்ம முதல்ல கற்றுக்கணும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு வியாபாரத்தில் புகுறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இன்ஃபோசிஸ் கம்பெனி பற்றி நீங்கள் பேசுங்க. அந்த கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி. அதை பற்றி ஒரு 1000 கேஸ் ஸ்டடி எழுதலாம். நீங்கள் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் நீங்கள் உங்களால் யூகம் பண்ண முடியுதா? 1995 13 கோடி தான் அந்த கம்பெனியோட டோட்டல் ப்ராஃபிட். இன்னைக்கு எவ்வளோன்னு உங்களால் யூகிக்க முடியுதா? 2020 60,000 கோடிகள். நீங்கள் டேட்டா செக் பண்ணி பாருங்க. 1258 மடங்கு. யோசிச்சு பாருங்க. எனி ஸ்ட்ரெச் ஆஃப் இமேஜினேஷன். இந்த ஃபிகர்ஸ் நான் இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது தான் நானே பார்த்தேன். இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் வெல்த் கிரியேட்டர் சர்வே ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பாருங்க, நான் சொல்கிற டேட்டாலாம் வரும். கேகர்னு சொல்லுவாங்க, காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் 23%, 23%. 1995 ப்ராஃபிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்கியூல் பர்சன்ட் தான் ப்ராஃபிட் 2020 இருக்கிறது. அனதர் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ன தேதிக்கு 50% மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து
95க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண கம்பெனிஸ் தான் கொடுத்துருக்கு 50%. அது என்ன பண்ணுதுன்னா கம்ப்ளீட் மார்க்கெட்டோட 50% மடங்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் 25 வயசுக்கு குறைச்சிருக்கிற கம்பெனி, எல்லாம் புது புது கம்பெனி விச் ஆர் லெஸ் தென் 25 இயர்ஸ். அதை பார்த்தீங்கன்னா 50% மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். நம்ம முதல்ல பேசினோம், 500ல் 100 கம்பெனி தான் ப்ராஃபிட் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு, மற்ற 400 கம்பெனி போண்டி ஆயிடுச்சு. எல்லாமே போண்டி ஆயிருக்கும், இல்லைன்னா ஃபெல் பை த வே சைடுன்னு சொல்கிறாங்க. எதுவுமே காசு பண்ணி கொடு, எல்லாம் நஷ்டம் பண்ணி கொடுத்துருக்கு. கம்பெனி மூடியிருப்பான், இல்லைன்னா நஷ்டம் பண்ணி கொடுத்துருக்கான். அதாவது அந்த நேரத்தில் 1995ல் ஹை க்ரோத் லோ ப்ரைஸ் கம்பெனிஸை பார்த்து கரெக்டான கம்பெனியை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பண்ணியிருந்திருக்கலாம். இதில் பெரிய சேலஞ்சுனா அந்த கம்பெனி எப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? அதுதானே பிரச்சனை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா எல்லாருமே கோடீஸ்வரன் ஆயிருக்கலாமே. அதுதான் பெரிய பிரச்சனை. அது ஒரு பெரிய சேலஞ்ச் கிடையாது. இந்த இன்னைக்கு இருக்கிற கம்பெனியில் அதே சர்வே இன்னும் தேதிக்கு நம்ம பண்ணி இதை, அதாவது 2045ல் ஒரு சர்வே பண்ணினாங்கன்னா உங்களால் சொல்ல முடியுமா இன்னைக்கு இருக்கிற எவ்வளோ கம்பெனி 2045ல் இருக்கும் அப்படின்றத உங்களால் யூகிக்க முடியுமா? 2045ல் இருக்கிற மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இன்னைக்கு இருக்கிற கம்பெனி எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கும் உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது இன்ன தேதி கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ரிலையன்ஸு, ஐசிஐசிஐ பேங்க்கு, இதெல்லாம் இருக்குது, பஜாஜ் ஃபைனான்ஸு, பனாஜ் ஃபின்சர், எக்கச்சக்கமாக டேட்டா அவைலபிள். இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் நீங்கள் பாருங்கள், சோஷியல் மீடியா பாருங்கள், எங்கே பார்த்தாலும் டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு காலம் மாதிரி லைப்ரரியில் போய் உட்காந்துக்கிட்டு டேட்டா கலெக்ட் பண்ணணும்னு கிடையாது. உட்காந்த வாக்கில் நீங்கள் ஆப் பட்டிங்கன்னா எல்லாமே டேட்டா கிடைக்கும். சீப் டேட்டா பிளான்ஸ் இருக்குது. 300 ரூபா கொடுத்து 3 மாதம் டேட்டா உங்களுக்கு கிடைக்குது. கொஸ்டின் என்னென்னா, உங்களால் ஒரு கரெக்டான அனாலிசிஸ் பண்ண முடியுமா? பண்ணி கரெக்டான ஒரு ஸ்டாக்கை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியுமா அப்படின்றது தான் பிரச்சனை. இப்போ நம்ம சில சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். உங்களால் யூகம் பண்ண முடியுமா இன்ன தேதிக்கு பிக்கஸ்ட் கம்பெனி எது அப்படின்றத உங்களால் யூகிக்க முடியுமா? ரொம்ப சுலபமான கொஸ்டின், நீங்களே கரெக்டாக யோசிச்சிருப்பீங்க. ரிலையன்ஸ் கம்பெனி, அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $250-300 பில்லியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது. ரொம்ப பெரிய கம்பெனி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் கம்பெனி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ கம்பெனி யோசிக்க முடியுதா உங்களால்? கன்சிஸ்டன்ட், அதாவது ஸ்டாக் ஹோல்டர் ரிட்டர்ன்ஸு. எனக்கும் சில கெஸஸ் எல்லாம் இருந்தது, பட் அந்த கெஸஸ் எல்லாம் தப்பாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணுறது, ஏன்னா நீங்கள் டேட்டாவை பற்றி பேசினீங்கன்னா யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. மற்றபடி எல்லாமே ஒரு அபிப்பிராயம் தான். நீங்கள் டேட்டாவை பற்றி பேசினீங்க தான் கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். கோட்டக் மஹிந்திரா கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ். சில கம்பெனிஸு கன்சிஸ்டண்ட்டாக வெல்த் கொடுத்த கம்பெனி உங்களால் யோசிச்சு பார்க்க முடியுமா? ரியல் வெல்த் கன்சிஸ்டண்ட்டாக நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட் டாப் கிளாஸ் கம்பெனிஸை மட்டும் நான் உங்ககிட்ட பகிர போகிறப்போ, பர்ஜர் பெயிண்ட், ஸ்ரீ சிமெண்ட், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், ஹனிவெல் ஆட்டோமேஷன், மதர்சன் சூமி, இந்த மாதிரி சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வெல்த் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அது சர்வேல சொல்கிறாங்க. இது என்னோட யூகம் கிடையாது, இதெல்லாம் சர்வேல வந்திருக்கு. 4 கம்பெனி பற்றி பேச போகிறோம். இந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 24% கேகர்னு சொல்லுவாங்க, காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டு, ஒவ்வொரு வருஷமும். அதாவது ஜர்னி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மினிலிருந்து மெகா ஆன பிரயாணம். மினி கம்பெனிஸ்லேருந்து மெகா கம்பெனிஸாக இருக்குது. 4 கம்பெனி. இந்த பேர் பார்த்தீங்கன்னா ஐஷர் மோட்டார், பர்ஜர் பெயிண்ட், ஹனிவெல் ஆட்டோமேஷன், ஹேவல்ஸ் இந்தியா. இந்த கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 24% கேகர் கொடுத்துருக்குங்க. ஒரு மினிலிருந்து அந்த பிரயாணத்தை பார்த்தீங்கன்னா பிரமாதமான ஒரு முன்னேற்றம். ஆயிரக்கணக்கான கேஸ் ஸ்டடிஸ் நம்மளால் கொடுக்க முடியும். இதை தவிர்த்து நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க சின்ன கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சின்ன சின்ன கம்பெனிஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய கம்பெனிக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னு. சின்ன கம்பெனினா அது கெட்ட கம்பெனி கிடையாதுங்க. அதே மாதிரி பெரிய கம்பெனி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கேரண்டியும் கிடையாது பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு. இதெல்லாம் சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் மார்க்கெட்டில். சில ஸ்மால் கம்பெனிஸ் பயங்கரமாக முன்னேற்றம். நிறைய கம்பெனி, 16 கம்பெனி இருக்குது.
எனக்கு எல்லாத்தையுமே ஞாபகம் என்னால் படுத்திக்க முடியல, பட் ஞாபகம் இருக்கிற சில கம்பெனி: மதர்சன் சுமி, அமரராஜா, பாலகிருஷ்ணா, ஆஸ்ட்ராஜெனிகா, கார்மெண்டல், டிடிகே, நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி. இந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமான ஒரு ஜர்னி. அதாவது மினி கம்பெனிலேருந்து மிட் கம்பெனிஸ் 18% கேகர் கொடுத்துருங்க growth ரேட், கண்டினியூஸ் காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்டு. நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி இருக்குது. சில கம்பெனிஸ் மிட்டிலிருந்து மெகாவாக இருக்குது. இந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 21% கேகர் கொடுத்துருக்கு, காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட். 10 கம்பெனி: பிடிலைட்டு, இன்ஃபோசிஸ், ஸ்ரீ சிமெண்ட், சன் ஃபார்மா, ஹீரோ மோட்டர்ஸ், வில்பூல், அபாட்ஸ், 3M, லூப்பின். இந்த கம்பெனியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக முன்னேற்றமாக இருக்குது. இந்த சில கம்பெனிஸ் தான் என்னோட ஞாபகத்தில் வருது. பட் சேலஞ்ச் என்னன்னா, எப்படி எந்த கம்பெனி 1000 கம்பெனியில் எப்படி பிக் பண்ண முடியுது? இன்னைக்கு எல்லாம் முன்னேற்றம் ஆனவொன்னு நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் டேட்டாவை பார்த்ததுக்கப்புறம். பட் இன்னுமே எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய சேலஞ்ச். பட் இந்த கம்பெனியோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நீங்கள் பார்த்து அதில் ஒரு சில அனாலிசிஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா அதில் சில அவங்களோட ஸ்டெப்ஸ் வந்து க்ளீனாக வெளியில் வருது. 3 பில்லர்ஸ், தூண்கள்னு சொல்கிறோம்: growth, ப்ராஃபிட்டு, மார்க்கெட் growthங்கிறாங்க. பட் அது வந்து அகடமிக்ஸ், ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. பட் சில குவாலிட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே ஒரு லீஸ்ட் காமன் டினாமினேட்டர்னு நம்ம சொல்லுவோமே, அது இருக்குது. எல்லா கம்பெனிலையும் இந்த சில குணங்கள் இருக்குது, குணாதிசயங்கள் இருக்குது. ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்காரங்க ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில ரிசர்ச் பண்ணுறாங்க. அவங்க அது என்ன ரிசர்ச்ன்றது நம்மளும் கற்றுக்கலாம். நான் சில கிளாஸஸ் எல்லாம், சில வீடியோஸ் எல்லாம் சொல்லுவேன். நான் கம்பெனி சொல்ல மாட்டேன் இதில் போடுங்க அதில் போடுங்க. ரிசர்ச் நீங்கள் தான் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் அவங்க கேட்குறாங்க. அதாவது பணத்தை போடுறதுக்கு முன்னாடி 25 கேள்விகள் கேட்குறாங்க. அது எப்படின்னா ஒரு 25 ஃப்ரேம் ஒர்க் யூஸ் படுத்துகிறாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களோட ஸ்பெசிஃபிக் மெட்ரிக்ஸை வச்சு அளக்குறாங்க, துல்லியம் பண்ணுறாங்க. ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது எந்த ஸ்டாக்கில் காசை போடலாம் அப்படின்றது பார்க்குறாங்க. சில பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் பிஸ்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அதாவது குவாலிட்டி ஆஃப் பிஸ்னஸ்னால் என்ன அர்த்தம், என்ன மாதிரி காம்படிஷன் இருக்குது, அவங்களோட பாஸ்ட் கிரெடென்ஷியல்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ரெவென்யூ மாடல் எப்படி இருக்குது, கம்பெனியோட எதிர்காலம் எப்படி இருக்குது. இந்த பெஸ்ட்னு சொல்லுவாங்க, பாலிடிக்ஸு, எக்கனாமிக்ஸு, சோஷியாலஜிக்கு, டெக்னாலஜி, இதெல்லாம் ஒரு கம்பெனியை எப்படி இம்பேக்ட் பண்ணும். அதாவது நம்ம எம்பிஏல படிக்கிறோம், இந்த விஷயம்லாம் படிக்கிறோம், பட் அனலைசிஸ் பண்ணுறது நம்ம அந்த மூலையை யூஸ் படுத்த மாட்டேங்கிறோம். ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க, ரொம்ப முக்கியம். நம்ம எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, ஏனென்ற கேள்வி கேட்காமல் அப்படின்னு 1000 சொல்லியிருக்காரு. கொஸ்டின் கேட்கணும், இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம். உதாரணத்துக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நீங்கள் பேசினீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் காம்பிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எவ்வளோ காம்பிட்டன்சி அந்த கம்பெனியில் இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு புயல்களை எப்படி எடுக்கு, வெதரிங் த ரஃப் ஸ்டார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுல ஒரு பேஷன் என்ன, க்ரோத் மைண்ட் செட் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டின்னு சொல்கிறாங்க. இன்டெகிரிட்டின்றது வந்து நியாயம். அதாவது இன்டெகிரிட்டின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டான்ஜிபிள் அண்ட் அப்ட்ராக்ட். அது எப்படி நீங்கள் அளப்பீங்க, மெஷர் பண்ணுவீங்க. ஆனால் ஜென்ரலி இன்டெகிரிட்டி அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா டர்புலன்ட் டைம்ஸில் இந்த கம்பெனியோட பிஹேவியர் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கணும். அதாவது எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கிறது எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் தான். ஒருத்தனோட உண்மையான குணம் எப்போ வருதுன்னா ஒரு டர்புலன்ட் டைம்ஸில் தான் வருது. அது இண்டிவிஜுவல்ஸ்க்கும் பொருந்தும், கார்பரேட்ஸ்க்கும் பொருந்தும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பேட் வெதர் தான் கப்பலோட கேப்டன் நியமிக்கும். ஆனால் வெதர் நல்லா இருக்கிறது எல்லாருமே கேப்டனாக இருக்கலாம், நல்ல கேப்டனாக இருக்கலாம். ஆனால் ஒரு கெட்ட டைம், ஒரு புயல் டயத்தில் அந்த கேப்டன் எப்படி அந்த ஷிப்பை வழிநடத்தி கூட்டிகிட்டு போவார் அப்படின்றது தான் முக்கியம். இந்த கம்பெனிஸில் நீங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி எல்லாம். சில கம்பெனிஸ் வந்து வெளியில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு பார்த்துருக்கு, லிவரேஜிங் த எக்ஸ்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனியெல்லாம் வெளியே இருக்கிற இதெல்லாம் பார்த்து எந்த அளவுக்கு ஷேர் ஹோல்டர் வெல்த்தை அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. மிச்சம் இருக்கிற பணத்தை மற்ற நல்ல இதில் டிப்ளாய் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அந்த டிப்ளாய் பண்ணின கேபிட்டலில் முதல்ல இருந்த ரிட்டர்ன் விட நிறைய வந்ததா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். த ரீடிப்ளாய்மெண்ட்னு சொல்கிறாங்க. இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணுறது ரொம்ப முக்கியம்.
எனக்கு பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் இருக்கிறது ஐடிசி கம்பெனி எனக்கு என்றைக்குமே ஞாபகம் வரும். சிகரெட் கம்பெனி, அதாவது சின்குட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பார்ட், அது சின்குட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பிரச்சனை இருந்தது. ஏன்னா வேல்யூஸு, கவர்மெண்ட்டு டேக்ஸ் ஜாஸ்தியாக போட்டுருவோம், எல்லா இடத்துலையும் பிரச்சனை எல்லாம் கொடுக்குறாங்க. 150 ரூபாய்க்கு ஆகிடுச்சு அந்த கம்பெனி. ஆனால் அந்த கம்பெனியில் ஹியூஜ் பொட்டென்ஷியல் இருக்குது. நிறைய டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க. அதாவது ஆசீர்வாதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபுட் ஸ்டெப்ஸில் இது பண்ணுறாங்க. இல்லை கம்பெனி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி சின்குட் கம்பெனி இன்டர்நேஷ்னல் லெவலில் பயங்கரமாக சக்ஸஸ் ஆகிருக்கு. 25 வருஷமாக ஃபார்ச்சூன் 500 கம்பெனியில் டாப் ரேங்கிங்கில் வந்துக்கிட்டே இருக்குது. ஞாபகம் வருதா? ஃபிலிப் மோரிஸ்னு சொல்லுவாங்க, சிகரெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, சின்குட்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஆனாலும் அந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்துட்டு இருந்திருக்கு. ஏன்னா இதில் பிரச்சனைனா மற்ற கம்பெனி டைவர்சிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐடிசி நிறைய ஆசீர்வாத் இருக்குது, எஃப்எம்சிஜி இருக்குது, ஹோட்டல்ஸ் போயிட்டாங்க, ஹோட்டல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அஃப்கோர்ஸ் இன்றைக்கும் சிகரெட் தான் அவங்களோட மெயின் பிஸ்னஸ். பட் அதுலேயே 100% இல்லை. அவங்களுக்கு தெரியும் எப்போ வேணால் பிரச்சனை வர இண்டஸ்ட்ரின்னு. அதனால இம்மிடியேட்டாக வெளியில் அங்கேன்னு பரப்பிட்டே போகிறாங்க. எக்ஸ்பேன்ஷன். சாப்பல்னு சொல்கிறாங்க, நீங்கள் இன்டர்நெட்டில் பாருங்கள். சாப்பல் அதாவது குவாலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் இம்பார்ட்டண்ட்டு, குவாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டு. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரோத்ன்றதை எப்படி பார்க்குறாங்க. நாலாவது முக்கியமான விஷயம் எப்படின்னா அந்த கம்பெனி மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். இதை பண்ணிட்டு இருக்கிற டயத்தில் இன்டர்னல் ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, அதை எந்த அளவுக்கு லிவரேஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். எம்ப்ளாயி ட்ரைனிங் இருக்கட்டும், கம்பெனிக்குள்ள வேல்யூஸ் இருக்குது, இன்டர்னல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதெல்லாம் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருக்கணும். நீங்கள் சில இந்தியாவை விட்டு வெளியில் இருக்கிற க்ரோத் எல்லாம் பார்க்குறாங்கன்னா நிறைய கம்பெனி இருக்குது. உதாரணத்துக்கு எங்கிட்ட கேட்டிங்கன்னா பாரதி ஏர்டெல் எனக்கு வந்திருக்கு. அதாவது கண்ட்ரி விட்டு வெளியில் போனாங்க அவங்க. நியூ மார்க்கெட்ஸ், ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் அவங்க போயிருக்காங்க. ஸ்ரீ சிமெண்ட்னு நீங்கள் ஒரு கம்பெனி எக்ஸாம்பிள் எடுங்க. ஈவன் மோத்திலால் ஒஸ்வால் இந்த கம்பெனி பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அவங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 வருஷத்தில் பிரமாதமாக கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பூர்லி பர்ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி நீங்கள் சொல்லுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூமி இருந்தது. எப்போ பார்த்தீங்கன்னா 2001லலாம் இருந்தது. கோல்டன் குவார்டர்லேட்டர் வந்திருந்தாரு. அடல் பிஹாரி வாஜ்பாய் சார் எல்லாம் கொண்டு வந்திருந்தாரு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸில் ரொம்ப ஓஹோன்னு பர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா லிட்டில் பார்த்தீங்கன்னா குரோத்தே இல்லாமல் இருந்தது. அப்படி இருந்தும் கூட ஒரு ஸ்ரீ சிமெண்ட் நல்லா முன்னுக்கு வந்திருக்கு. அதாவது irrespective ஆஃப் தி இண்டஸ்ட்ரி, irrespective ஆஃப் தி செக்டர், உங்களோட குவாலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் நல்லா இருந்தா, உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் நல்லா இருந்தா, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸை ஒரு பேஷனோட நீங்கள் நடத்தினீங்கன்னா எந்த கம்பெனியும் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இது ஒரு மேஜர் ஃபேக்டர். கரெக்டுங்களா? ரைட்டு. மற்ற அதர் பீசஸ் ஆஃப் த பசில்லாம் கரெக்டாக இருந்து நீங்கள் ப்ராப்பராக பிஸ்னஸை பிளான் பண்ணிங்கன்னா எல்லா கம்பெனியும் நல்லா முன்னுக்கு வந்துடும். பிரச்சனை ஒன் செகண்ட், எப்படி அந்த கம்பெனிஸை செலக்ட் பண்ணுறது, அதுதான் பெரிய பிரச்சனை. கொஞ்சம் டேட்டா அனலைஸ் பண்ணணுங்க. அதாவது இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் ஏஜெட்ஸு, ஃப்ரீ கேட்ஜெட்ஸ் இருக்குது, உங்கள் ஃப்ரீ பேட்வித் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, டேட்டாக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த காலம் மாதிரி போய் லைப்ரரியில் உட்காந்து புக்கு தேடணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்எஸ்சி, மணி கண்ட்ரோல் .com, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ டைரக்ட், ஜெரோதா, நீங்கள் போய் கை வச்சிங்கன்னா டேட்டா தான், வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ், கோடிக்கணக்கான இன்ஃபர்மேஷன். ஆனால் உங்களுக்கு பொறுமை இருக்கணும், உட்காந்து அனலைஸ் பண்ணணும், கிராஃப்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, முயற்சி, திருவினையாக்கம், அதெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு ஆப் எடுத்துட்டு கிராஃபை பார்த்துட்டு பணத்தை போடலாம் நினைக்கிறாங்க. அதாவது 2 நிமிஷத்தில் டிசைட் பண்ணிடுறாங்க. எல்லாம் படித்தவங்க தான். ஸ்டாக் மார்க்கெட் சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு ஆப்பை பார்த்து வாங்குறதோ, இல்லை டெலிவிஷனில் ஒருத்தன் சொல்கிறான் இதை வாங்குங்க அதை வாங்குங்க, இதில் ஸ்டாப் லாப் போடுங்க, அவ்வளோ ஈஸியான விளையாட்டு கிடையாது இது. எப்பவுமே நீங்கள் செஸ் விளையாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லெவல் இருக்குது. ஒரு பிகினராக இருப்பீங்க, அதுக்கப்புறம் அமெச்சூர் ஆவீங்க, அப்புறம் ப்ரொஃபஷனல் ஆவீங்க, அப்புறம் மாஸ்டர் ஆவீங்க, அதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர் ஆவீங்க. இந்த 5 லெவலில் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பிகினர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மூவோ 2 மூவுக்கு அப்புறம் அவங்களால யோசிக்க முடியாது. அதுக்கப்புறம் பியாண்ட் திங்கிங் பண்ண முடியாது. அமெச்சூர் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மூவ், ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா 4-5 மூவ் பார்ப்பான், மாஸ்டர் பார்த்தீங்கன்னா 7-8 மூவ் பார்ப்பாங்க. ஆனால் கிராண்ட் மாஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 14-15 மூவுக்கு அப்புறம் செஸ் போர்டு எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியும்.
இப்போ கிராண்ட் மாஸ்டருக்கு தெரியும், ஒரு அப்ராக்சிமேட் ஐடியா இருக்கும். ஒரு 10 மூவ் தாண்டி அவரால் பவர், ஒவ்வொரு காயின் சேமு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேமு, எல்லாமே சேம் தான். ஆனால் ஒரு கிராண்ட் மாஸ்டர் உக்காந்தார்னா 99.9% ப்ராபபிலிட்டி அவர் தான் ஜெயிப்பார். அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட். பிரச்சனை எப்படி எந்த கம்பெனி எடுக்கணும், நிறைய முயற்சி தேவைப்படுது, எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, நீங்கள் கற்றுக்கணும். அதாவது ஷேர் மார்க்கெட்னா என்ன கற்றுக்க அவசியம் இல்லை. சைக்கிள்னா கற்றுக்கணும், ஸ்விம்மிங்னா கற்றுக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டும் நீங்கள் கற்றுக்கணும். சும்மா உக்காந்துக்கிட்டு ஃபோனை எடுத்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அவ்வளோ ஈஸியானது கிடையாது. ஒரு சில கிராஃபை பார்த்துட்டான், லாஸ்ட் 1 மந்த் என்னாச்சு, லாஸ்ட் 2 மாதம் என்னாச்சு, அரைகுறையாக கேண்டில் ஸ்டிக்கு அங்கே இங்கே யூடியூப்பில் படிச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஈஸியாக இருந்தால் எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிருக்கலாமே. நிறைய கோடீஸ்வரனுக்கு ரோட்டுக்கு வந்திருக்காங்க சார். 1000 கதைகள் இருக்கு. இந்த கரோனால சில பேர் கோடீஸ்வரன் ஆனானுங்க, இன்னும் கோடீஸ்வரன் நடுரோட்டுக்கு வந்துட்டான். இங்கே பாருங்க, பேப்பரில் பாருங்க. இது வந்து ஒரு பாம் மாதிரி. ப்ராப்பராக நம்ம யூஸ் படுத்தணும், நம்ம மூஞ்சிலே வெடிச்சிடும். இட் வில் ப்ளோ அப் ஆன் யுவர் ஃபேஸ். ரிஸ்கியான மார்க்கெட், ப்ராப்பராக கற்றுக்கணும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே 100% கேரண்டி கிடையாது. ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம சொல்கிறோம், ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறோம், பேஸ் தீரம், பாஸ்கல் வேஜர்னு நம்ம சொல்கிறோம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கு நிஃப்டியில் இருக்கிற நிலமையில நான் வந்து 15,000 14,000 நடுவில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆட்டத்தை விளையாடலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதான் ஆப்ஷன் செயின் பார்க்கணும். அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இம்ப்ளைடு வாலடைலிட்டி இருக்குது, ஆப்ஷன் க்ரீக்ஸு, ஆல்ஃபா, காமா, தீட்டா, வேகான 1000 விஷயம் இருக்குது. க்ரீக்ஸு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சில வீடியோஸ் எல்லாம் கொண்டு வரேன் நான் உங்களுக்கு. அதனால் டெலிவிஷனுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார் அதனால் காசை போட்டேன்னு சொல்ல முடியாது. ஒரு 2 செஸ் போர்டு பார்த்தீங்கன்னா 1000 விதமான விளையாட்டு விளையாடலாம். ஒரு 70 மில்லியன் பெர்முட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ், ஒரு 100-150 ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது ஒரு ப்ராக்ரஸ் ஆஃப் த செஸ் போர்டு. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டுங்க, 1000 ஃபேக்டருங்க. ஒரு நியூஸ் ஐட்டம் வந்ததுன்னா இப்படி இருக்கிற ஷேர் இப்படி இறங்கிடுது. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கணும். நீங்கள் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேஞ்சஸில் எப்படி நம்ம வந்து நீஞ்சி வெளியில் எதிர்நீச்சல் போட்டு போகணும் அப்படின்றது இருக்குது. இன்றைக்கி இருக்கிற கம்பெனி எவ்வளோ கம்பெனிஸ் 2045 இது இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. இஎஸ்ஜின்னு ஒன்று இருக்குது, என்விரான்மெண்ட்டு, சோசியல் கவர்னன்ஸு, இதெல்லாம் தான் ஃபேடு. ஆனால் 3-4 வருஷத்துக்கு இதை தான் பேசிகிட்டு இருக்க போகிறாங்க, என்விரான்மெண்ட்டு, இஎஸ்ஜி ஃப்ரேம் ஒர்க்கு. அதனால் வரப்போகிற காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும்னா, சில லோயஸ்ட் காமன் டினாமினேட்டரை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா, ஐசிஐசிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி இருக்கட்டும், பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்கட்டும், இந்த கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரமாதமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் பாருங்கள், கிராஃபை பாருங்கள், லாஸ்ட் 10-15 வருஷத்தில் எப்படியெல்லாம் காசு இந்த கம்பெனிஸ்லாம் கொடுத்துருக்குங்க. ஏன்னா அவங்க என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த வேலையில் 100% ஃபோக்கஸ் பண்ணாங்க. யார் கூட கம்பீட் பண்ணாங்க? நேஷனலிஸ்ட் பேங்க்கு, உங்கள் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, உங்கள் ஸ்டேட் பேங்க்கு, எல்லாம் நேஷனலிஸ்ட் பேங்க்ஸ் கூட போட்டி எடுத்திருக்காங்க. ப்ராப்பரான சிஸ்டம்ஸ் அவங்க போனாங்க, கஸ்டமர் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இந்த அளவுக்கு பணம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கு. அதில் பணம் போட்டவெல்லாம் 10 மடங்கு, 20 மடங்கு, 100 மடங்கு காசை சம்பாதிச்சிருக்கு. ஆனால் பண்ணுறதுன்னு அந்த கம்பெனி நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸு முயற்சி என்ன, கொஞ்சம் டேட்டா அனாலிசிஸ் பண்ணாங்க, கரெக்டான டயத்தில் கரெக்டான ஸ்டாக்கில் காசை போட்டாங்கன்னா சம்பாதிப்பாங்க. அந்த இடத்துல தான் முயற்சி நீங்கள் பண்ணணும். இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக அங்கே இருக்கிற அந்த மொமெண்டம் பார்த்தீங்கன்னா அதுவே அனதர் 5-10 இயர்ஸ் இந்த கம்பெனியெல்லாம் வழிகாட்டி கூட்டிகிட்டு போயிடும். ஏன்னா மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஹார்ட் ஒர்க்கிங் கம்பெனிஸை நன்றாக பரிசளிக்கும். சில கீ டிரைவர்ஸை பற்றி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜி இருக்குது, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த தேதிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸு இன்னைக்கு கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் படுத்துகிறாங்க, மஷின் லேர்னிங் யூஸ் படுத்துகிறாங்க, பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பெரிய ஃபீல்டாக வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் வருங்கால கம்பெனிஸ் எல்லாம் இதை தான் இது பண்ண போகிறோம். டிரைவர்லெஸ் கார்ஸ்,
இந்த மாதிரி விஷயங்க தான் நம்மளோட கம்ப்ளீட் மார்க்கெட்டை வழிநடத்தி கூட்டிட்டு போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றியெல்லாம் இஎஸ்சி பார்த்தோம், எக்கனாமிக்கு, சோஷியல், கவர்னன்ஸு இதெல்லாம் வருது. இப்போ நிறைய பேருக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்குது, கேள்வி மைண்டில் வருது. இன்றைக்கி இருக்கிற வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி தான், இந்த இவ்வளோ ஹை வேல்யூவில் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த லெவலுக்கு தான் வந்திருக்கும், கொஞ்சம் மேலே போயிருந்திருக்கான். அதனால ரொம்ப வேல்யூவேஷன் மேலே போயிடுச்சு, கிராஷ் ஆகிடும் அப்படின்லாம் நம்ம இப்போ இந்த நேரத்துக்கு யோசிக்க வேண்டாம்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இது என்னோட அபிப்பிராயம் கிடையாது. கொரோனா பார்த்தீங்கன்னா சடனாக இறங்கிருச்சு. அது வந்து ஒரு ரேடாரில் பிளிப் ஆன் த ரேடார்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது புது கரோனா திருப்பி வருதுங்கிறாங்க, வேக்சினேஷன் மக்கள் எடுக்க மாட்டேங்கிறாங்க, பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா. ஆனால் சில வேல்யூவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல்த் கிரியேட்டர் சர்வேஸில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து 33% சிஏஜிஆரில் வருஷம் வளர்ந்துருக்கு. ஆனால் அவங்களுடைய அவங்க ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 30% தான் ஏறி இருக்கு. அதனால ரொம்ப ஹை வேல்யூவேஷன் நம்ம சொல்ல முடியாது. இதே வேல்யூவேஷன் நீங்கள் பிடிலைட்டுக்கு பண்ணிங்கன்னா அது அப்ராக்சிமேட்லி 23-25%. ஐஷர் பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸ்ரீ சிமெண்ட் பார்த்தீங்கன்னா சம்வேர் அரவுண்ட் 19% ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக. 20% வேல்யூவேஷன் இருக்குது, 21-22% வேல்யூவேஷன் சொல்கிறாங்க. அதிக வித்தியாசம் கிடையாது. அதாவது விலை இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்தளவுக்கு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு கம்பெனியில் எப்படின்னா அந்த ப்ராஃபிட்லேயும் நீங்கள் பங்குதாரர் ஆறீங்கல்ல, அதுதான் வேல்யூவேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. அதனால ஜென்ரலாக எக்ஸ்பர்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்கன்னா அந்தளவுக்கு வேல்யூவேஷன் அவ்வளோ ஜாஸ்தி கிடையாது. உதாரணத்துக்கு $5 trillion சொல்ல போகிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா $2.5 trillion. இன்னும் அனதர் 3-4 வருஷத்தில் 5 trillion போகுது. அப்புறம் 2.5 trillion வெல்த் கிரியேஷன். இந்த பணம் எங்கே போகுங்க? இந்த பணம் திருப்பி ஸ்டாக் மார்க்கெட் ஒரே குட்டையில் ஊறின மட்டன்ற மாதிரி இதே குட்டையில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிரமாதமான ஃபார்வர்ட் லுக்கிங் பாலிசிஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட்ஜெட்லாம் பாருங்கள், ரொம்ப ஃபார்வர்ட் லுக்கிங் பட்ஜெட்டு. உங்களோட ஜிஎஸ்டி பாருங்கள், உங்களோட டிமானிட்டைசேஷன் பாருங்கள், எல்லாம் பிரமாதமான ஸ்டெப்ஸ், அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம்ஸ். ஆனால் அபிப்பிராயங்கள் வெவ்வேறு இருக்குது, அது வேறு விஷயம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரி முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஃபாரினர்ஸ் லட்சக்கணக்கில் பணத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பாருங்கள் குறைஞ்சிருக்கு. எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள், லாஸ்ட் 1 monthல பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி பணம் வந்திருக்குங்க ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்குள்ள. எஃப்டிஐன்னு சொல்கிறாங்க. 1 லட்சம் கோடி. அதுதான் ஸ்டாக் மார்க்கெட் இந்த தேதிக்கு. ரொம்ப இன்னும் நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்க போகுதுங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம வந்து யூஸ் படுத்திக்க போகிறோமா இல்லையா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த படகுல நம்ம உட்காந்துருக்கோம். நம்மளோட கொடிமரம் சொல்லுவோம்ல, அதை வந்து காற்றோட டைரக்ஷன் நம்ம போகிறோமா? 1000ல் ஒருவன் பார்த்துருக்கீங்கல்ல, அதில் கொடிமரத்தை வந்து காற்றுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கப்பலை ஓட்டிட்டு போவார் அவர், எம்ஜிஆர் நம்பியார், ரைட்டுங்களா? ஸோ காற்று அடிச்சுக்கிட்டு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்கிற மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல சுச்சுவேஷனில் நம்ம வந்து இது பண்ணுறோமா அப்படின்றது தான் ரொம்ப அவசியம். இதுதான் ஒரு முக்கியமான சில ஷேர் மார்க்கெட்டை பற்றி என்னோட ரிசர்ச்சுங்க. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இருங்க ஒரு நிமிஷம், நான் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து எந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த ஷேரில் போடுங்க, அதெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டு இருங்க. அதுதான் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றது வந்து நான் பேசிக்கலாக சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வைங்க, உதாரணத்துக்கு ஒரு செஸ் மாஸ்டர் கிட்ட போய் நான் எப்படி செஸ் விளையாடுறது சொல்லிக் கொடுங்க அப்படின்னா அவர் சில டிப்ஸு சொல்லிக் கொடுப்பாரு. ஆடுறது நீங்கள் தான் ஆடி ஆகணும், நீங்கள் தான் ஆடி ஆட்டத்தை ஜெயிக்கணும், ரைட்டுங்க? நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்னு ஒரு இதில் பற்றி ஆப்ஷன்ஸ் எப்படி இது பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் சில வீடியோஸ் கொண்டு வர போகிறேன் உங்களுக்கு. அதாவது நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பிளான் பண்ணி நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்ல பைசா பண்ணுறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதாவது அனதர் 5 years 20 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இதே பேச்சை பேசுகிற போது இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் முன்னுக்கு வந்திருக்குன்னா நம்ம வந்து அதை வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டோமா இல்லையா அப்படின்றது ரொம்ப முக்கியம். நன்றி.
அடுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஆப்ஷன் செயினை பற்றி ஒரு 5 லெசன் நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நான் வந்து மற்ற வேலை இருக்குது, ஆனால் எப்பப்போ டைம் கிடைக்குதோ இந்த 5 வீடியோ நான் போடுவேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போ நான் புது வீடியோ ரிலீஸ் பண்ணும்போதும் வெரி Jerusalem, ikayalami.